அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யூஜிடிஆர்பி பிஆர்டிஇ பிடி இந்த எக்ஸாம், அதாவது இந்த டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வு நடக்க போகுது. அந்த நியமன தேர்வுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய டவுட்டை சொல்லியிருந்தீங்க. அதில் குறிப்பாக நம்ம படித்த டிகிரி இந்த 9 டிகிரிக்கு ஈக்குவலா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு டவுட் இருந்துச்சு. நீங்கள் டைரெக்டாக தமிழ், இங்கிலீஷ், அதேமாதிரி மேக்ஸு, அதுமாதிரி பாட்டனி, அதுக்கப்புறம் சுவாலஜி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இது மாதிரி நீங்கள் டைரெக்டாக படிச்சிருந்தீங்க அப்படிங்கன்னா பிரச்சனை இல்லை. சில நேரத்தில் நீங்கள் ஒரு அப்ளைடு ஃபிசிக்ஸோ, ஒரு அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸோ, இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது மாதிரி டைரெக்டாக அந்த மேஜர் இல்லாமல் வேறு மேஜர் படிச்சிருப்பீங்க. அப்படி படிச்சிருக்கப்போ உங்களோட அந்த டிகிரி, இந்த அப்ளைடு ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிகிரி, அந்த டிகிரி ஃபிசிக்ஸ்க்கு ஈக்குவலா, இல்லை மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு படித்த பேப்பர் மேத்தமெட்டிக்ஸுக்கு ஈக்குவலா, நான் இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், இந்த யூனிவர்சிட்டியில் படித்தது இந்த கவர்மெண்ட் வேலைக்கு ஈக்குவலா, இதுக்குண்டான ஜிஓ இருக்கா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்குண்டான வீடியோ தான் இந்த வீடியோ. முக்கியமான வீடியோ. உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கமெண்ட்ஸில் கேட்குறப்போ என்னால் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நான் நிறையா கேட்குறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். இன்னொன்று, இதை நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கு. இந்த வீடியோக்கு கீழேயே ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி டெஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ட் டிகிரி, ஒவ்வொரு டிகிரி மீன்ஸ் என்ன, பிஎஸ்சி மேக்ஸு அப்படிங்கிறதுக்கு எந்தெந்த டிகிரியெல்லாம் ஈக்குவலண்ட்டாக இருக்குது, பிஏ தமிழுக்கு எந்தெந்த டிகிரி ஈக்குவலண்ட்டாக இருக்குது, பிஏ இங்கிலீஷுக்கு எந்தெந்த டிகிரி ஈக்குவலண்ட், பிஏ ஹிஸ்ட்ரி எதெல்லாம் ஈக்குவலண்ட்டு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸுக்கு எந்தெந்த டிகிரிலாம் ஈக்குவலண்ட் அப்படின்னு இந்த பேப்பர் 2க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற 9 டிகிரிக்கும் ஈக்குவலண்ட்டாக இருக்கிற மற்ற டிகிரி என்னென்ன, அதே மாதிரி எந்தெந்த யூனிவர்சிட்டியில் படித்தது அப்படி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான ஜிஓ, எலிஜிபிலிட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராமோட லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நேற்று பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருந்தோம். சிலபஸ் வரிசையாக எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு பதிலாக சிலபஸ் பிடிஎஃபாக கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் இந்த ஈக்குவலன்ட் டிகிரி நீங்கள் படிச்சிருக்க டைரெக்டாக படிக்காமல் வேறு டிகிரி படிக்கிறப்போ அந்த டிகிரி இந்த பர்டிகுலர் 9 டிகிரியில் ஒரு டிகிரிக்கு ஈக்குவலண்டாக அப்படிங்கிறதுக்கு ஒரு 10-15 பக்கத்துக்கு மேலே இருக்குது, 20 பக்கத்துக்கு மேலே இருக்குது. அதோட பிடிஎஃப் ஆனது அந்த டெலகிராம் லிங்க்கில் இருக்குது. ஸோ இதில் டவுட் இருக்கவங்க இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் உங்களோட டிகிரி, இந்த 9 டிகிரி தவிர மற்ற டிகிரி படிக்கிறப்போ திஸ் டிகிரி விச் இஸ் ஈக்குவலன்ட் டு பர்டிகுலர் டிகிரியா அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, வேறு ஏதாவது சஜெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதுக்கு உண்டானதாக ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.